சாதுக்கள்ல சைவம் சாப்பிடுறவங்க இருக்காங்களா, அசைவமா? சைவம் சாப்பிடுறவங்க இருக்கா, அசைவம் சாப்பிடுறவங்க எல்லாமே இருக்கு. இது ஒரு வீடு மாதிரி இருக்காங்க. சிவபெருமான் உங்களை எப்படி வச்சிருக்காருன்னா, தன் குழந்தைகளை சுதந்திரமா இருங்க, பெண்ணாசை கொள்ளாதீங்க, மண்ணாசை கொள்ளாதீங்க, பொன்னாசை கொள்ளாதீங்க, என்ன ஆட்கொள்ளுங்கன்னு சொல்லி வச்சிருக்காரு. அவ்வளவுதான். இப்ப உங்களுக்கு சொன்னேன்னா, ஒருத்தர் திருடிட்டு வந்துடுறான், 4 கொலை பண்ணிட்டு வந்துடுறான், இங்க வந்து தங்கிடுறான்னு சொல்றான்னு வச்சுங்க. அவர் வந்து அவங்க உயிர் போகும்போது அந்த கர்மா பாக்குறது வேற கணக்கு. என்ன கணக்கு? வேற கணக்கு. அது பாக்குறாங்க. அது அவங்க உயிர் போனோம்னா அந்த கர்மா பார்த்து அவனுக்கு செய்வாங்க. பூலோகத்துல தவறு செஞ்சுட்டான், இங்க பசின்னு வந்துட்டான். சிவபெருமான் என்ன செய்வார்? ஃபர்ஸ்ட் அவனுக்கு சோற கொடுறாரு. என்ன சொல்றாரு? சோறு சாப்பாடு இருக்கணும். நுழையும் போதே அவனுக்கு தான் முதல் கொடுப்பாரு. அவருக்கு நல்லவன் கெட்டவன்லாம் தெரியாது. அவரு இது வந்து நான் அண்ணாமலையார் சொல்லுவாங்க, நான் இது அண்ணாமலைன்னு சொல்றேன். என்ன சொல்றேன்? அண்ணாமலை. அண்ணாமலை. யாரு வந்தாலும் கிரிவல பாதையில வரும்போது எல்லாருக்கும் உணவு கிடைக்குது. நீங்க கூட வரும்போது சாப்பிடுறீங்களான்னு கேட்டிருப்பாங்க.